Hi, எல்லாருக்கும் வணக்கம். Myself Vignesh. Basically, I'm working as a trainer in Quantsapp. So, இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற டூல் வந்து you can say a very interesting tool you can say or a very interesting concept you can say. Okay, so இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து ஆப்ஷன் ரைட்டிங் பத்தி. Okay, so what is option writing? Okay, so basically first let us understand the difference between a option buying and a option selling. Correct? So wait, I'll share my screen first. Okay, so usually what an option buyer expects, ஆப்ஷன் பையர் யூஸ்வலி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்? ஆப்ஷன் பையருக்கு யூஸ்வலி பணம் சம்பாதிக்கணும்னாக்க மார்க்கெட்ல வந்து ஒரு ரேஞ்ச் வேணும். கரெக்டா? கரெக்ட். ரேஞ்ச் இன் த சென்ஸ் ஒரு ஒரு நல்ல மொமெண்டம் வேணும். ஓகே, ஒரு 500 பாயிண்ட்ஸ் மொமெண்டம், ஒரு 200 பாயிண்ட்ஸ் மொமெண்டம். ஸ்கேல்பிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இன் ஜென்ரல் உங்களுக்கு ஒரு வாரத்துல இந்த ஸ்டாக் வந்து 700 ரூபாய் ஸ்டாக் 800 ரூபாய்க்கு போச்சுனாக்க நீங்க ஆப்ஷன் பையிங் பண்ணி சம்பாதிக்கலாம். ஸோ வாட் ஆப்ஷன் பையர் நீட்ஸ்? ஆப்ஷன் பையர் எக்ஸ்பெக்ட்ஸ் திஸ். இங்க பாருங்க, ரேஞ்ச். கரெக்ட். இந்த ஒரு மொமெண்டம், ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் ஆப்ஷன் பையர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் பணம் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் ஆப்ஷன் செல்லர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்? வாட் ஆப்ஷன் செல்லர் எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்படியே இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட் இதுக்கு நடுவுலயே மூவ் பண்ணிட்டு இருந்ததுனாக்க ஆப்ஷன் செல்லர் இஸ் ஹாப்பி அண்ட் ஹீ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ பேசிக்கலி இப்போ சுருக்கமா சொல்ல போனோம்னாக்க மார்க்கெட் உள்ள டைரக்ஷன்ல மேல போச்சு, இல்லைனாக்க ஒரு டைரக்ஷன்ல கீழே வந்ததுனாக்கா ஆப்ஷன் பையர் கேன் மேக் மணி. பட் யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னாக்கா மார்க்கெட் வந்து டெய்லி 200 பாயிண்ட் மேல 200 பாயிண்ட் கீழே அப்படி மூவ்மெண்ட் ஜாஸ்தி வராது மார்க்கெட்ல. யூஸ்வலி இப்போ ஒரு 20,000 இருந்து 20,200க்குள்ள யூஸ்வலி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த கேஸ்ல நம்ம பணம் சம்பாதிக்கணும்னாக்கா என்ன பண்றது? ஸோ வாட் யூஸ்வலி பீப்புள் டூ இஸ், அண்ட் நம்ம சக்சஸ் ரேட்டும் பார்த்தோம்னாக்கா யூஸ்வலி ஆப்ஷன் ரைட்டர்ஸோட சக்சஸ் ரேட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்டா? யூஸ்வலி ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஹேவ் த ஹையஸ்ட் சக்சஸ் ரேட் யூ கேன் சே. ஸோ பேசிக்கலி ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணணும்னா what all are the strategies? We understood the definition of option writing. Option writing in the sense we need a range, correct? So we can easily sell a higher level call, we can sell a lower level put. So இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஃபார் ஆப்ஷன் ரைட்டிங், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வாட் வி கேன் டாக் அபவுட் இஸ் யூ கேன் சே அ ஸ்ட்ராங்கல். ஓகே, ஸ்ட்ராங்கல்னா என்னது? இப்போ சப்போஸ் இஃப் திஸ் இஸ் த ரேஞ்ச், ஓகே, இதான் ஒரு ரேஞ்ச். ஓகே, ஸோ வாட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் டு தே நோ, இதுக்கு மேல மார்க்கெட் போகாது, இந்த கீழே உள்ள ரேஞ்சு கீழே மார்க்கெட் வராது. ஓகே, ஸோ தே செல் அ கால் ஆப்ஷன் அட் திஸ் லெவல். ஓகே, இந்த ஸ்ட்ரைக்ல தே வில் செல் அ கால் ஆப்ஷன். ஓகே, சிஇ. Okay, CE. They will sell a call at this level. Okay, and இங்க இது கீழே வராது தெரியும் மார்க்கெட். இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு, இது கீழே வராது. So what they will do is they will sell a put over here. இங்க ஒரு put ஆப்ஷனை வித்துருவாங்க. So here theta நம்ம பார்த்தோம்னாக்க theta பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு யூஸ்வலி. பிகாஸ் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச்லயே மூவ் ஆயிட்டு இருந்ததுனாக்க எக்ஸ்பைரி ரொம்ப கிட்டக்க வரும். கரெக்டா? ஸோ எக்ஸ்பைரி கிட்டக்க வர வர வாட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இஸ் பீப்புள் மேக் மணி அவுட் ஆஃப் தீட்டா. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க ஆப்ஷன் செல்லர்ஸோட மெயின் ஃப்ரெண்ட் வந்து தீட்டா தான். கரெக்டா? அண்ட் வாட் இஸ் அன் ஆப்ஷன் செல்லர்ஸ் எனிமி இஃப் யூ ஆஸ்க்? ஓகே, டெல்டா, காமா, வேகா, தீஸ் ஆர் ஆப்ஷன் செல்லர்ஸோட எனிமி நம்ம சொல்லலாம். பிகாஸ் இப்போ ஒரு காமா மூவ் ஆச்சு வச்சுக்கோங்க, ஒரு காமா பிளாஸ்ட் ஆச்சோ இல்லைனாக்கா ஒரு டெல்டா கூடுறதுனாக்கா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூஸ்வலி மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் வரும். பட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மூவ்மெண்ட் வரப்படாது மார்க்கெட்ல. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த மார்க்கெட் ஷுட் நாட் cross a specified range so that they can easily sell and make money out of it. Correct? Now I'll share my screen and let's, okay, இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க. So usually option chain, correct? Sorry, open interest, my bad. Okay, open interest. Okay, so usually என்னன்னாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமா ஒரு ஸ்டாக் ஓபன் ஆயிருக்கு. ஓகே, so இங்க என்ன பண்ணுவோம்னாக்க I would go and check எங்க highest
கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எங்க ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ ரேண்டமா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் சே பாரதி ஏர்டெல். ஓகே, ஸோ இங்க நான் என்ன பண்ணுவேன்னா வெயிட் ஓகே, இப்போ இங்க ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ், ஹையஸ்ட் கிரீன் பார் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, highest green bar is over here, highest red bar is somewhere around here. So this is the strongest resistance you can say, this is the strongest support you can say. So usually writers என்ன பண்ணுவாங்கனாக்க they have 4 to 5 criteria. Okay, like அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா open interest பார்ப்பாங்க. Okay, open interest பார்த்துட்டு they will usually sell a call where there is a highest call writers, அப்புறம் ஒரு put sell பண்ணுவாங்க where there is highest put writers you can say. Correct? Or else what option sellers usually do is generally they do 300 points OTM call sell or 300 points OTM put a sell பண்ணுவாங்க, because they expect 300 points range, 300 points range they expect, and they usually sell like generally அப்படி பண்ணுவாங்க. Or else you can say ஒரு 30 delta up or 30 delta down they will sell. Or if you want to talk in terms of standard deviation, one standard deviation up, one standard deviation down. Or in terms of, if you're talking in terms of Bollinger Band, so 2 standard deviation up, 2 standard deviation down. So ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் இப்படிதான் இருக்கும். ஆர் எல்ஸ் வாட் யூசுவலி இஸ் மார்க்கெட்டோட ஒரு சென்டிமெண்ட்டை பார்த்து செல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் பேரிஷா இருக்கு, சரி, ஸோ திஸ் ஆல் ஆர் த திங்ஸ் வாட் யூசுவலி ஆப்ஷன் செல்லர்ஸ் டூ. பட் ரேஞ்ச் நம்ம எப்போதும் செலக்ட் பண்றச்சே அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சென்டிமெண்டல் ட்ரிவன் ரேஞ்சா இருக்கப்படாது. ஓகே, இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, சம் டேட்டா ஷுட் பி யூஸ்ட் இன் இட். கரெக்ட்? ஸோ இப்போ ஆப்ஷன் கிரீக்ஸ்லாம் ஓகே, இப்போ இந்த லெவல்ல வாட் இஸ் தீட்டா, இந்த லெவல்ல வாட் இஸ் காமா, ஸோ எவ்ரி திங் டூயிங் தீஸ் ஸ்டப்ஸ் மேனுவலி வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். கரெக்டா? ஏன்னா ஒரு ரேஞ்சை ஃபோர்காஸ்ட் பண்றது வந்து அவ்வளவா ஈஸி இல்லை. கரெக்ட்? பிகாஸ் யூஸ்வலி என்ன ஆகும்னாக்கா நம்ம ஒரு ரேஞ்சை ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். கரெக்ட்? பிகாஸ் ஆப்ஷன் செல்லர்ஸோட மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் என்னன்னாக்கா அவங்களோட லாஸ் வந்து அன்லிமிட்டட் ஆயிடும். இப்போ 100 ரூபாயில ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 100 ரூபாயோட கால் ஆப்ஷன் விற்கிறேன், அந்த 100 ரூபாய் ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு கூட போகலாம். கரெக்ட்? ஆப்ஷன் பையரோட வந்து லாஸ் லிமிட்டட். கரெக்டா? பட் ஆப்ஷன் செல்லரோட வந்து அப்படி கிடையாது. பிகாஸ் இஃப் இட் ஷூட்ஸ் அப் டு 200 யூ லூஸ் மணி லைக் எனிதிங். கரெக்டா? ஸோ there are certain things which you have to consider. So option selling பண்றச்சே ஒரு ரேஞ்ச் நான் எப்படி predict பண்றது? ஓகே, எப்படி predict பண்றது கேட்டீங்கன்னாக்கா do you have any tool? So yes, Quantsapp has one specific tool for option writing you can say. Okay, so இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா this is, wait a minute, if you can see my screen, இந்த பாருங்க, இதான் ஒரு ஆப்ஷன் Quantsapp ஓட இன்டர்ஃபேஸ். this is how it looks like. Okay, wait a minute, let me clear this drawings. Okay, அப்போ இப்போ நம்ம இங்க ட்ரேடிங் ஆப்ஷன் தெரியாத ட்ராக், அனலைஸ், ஸ்கேன், ட்ரேடிங் டூல்ஸ்ல. ஸோ இப்போ இங்க நான் ட்ரேடிங் ஆப்ஷன்ல வரேன். ஓகே, ஸோ ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்ல குவாண்ட் மாடல்ஸ் அண்டர் நான் பார்த்தேன்னாக்க, ஓகே, குவாண்ட் மாடல்ஸ் வந்து நான் பார்த்தேன்னாக்க இங்க கடைசி ஆப்ஷன் வந்து ட்ராப் இண்டிகேட்டர், ட்ரேடிங்ல வந்து இங்கே. ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ரைட்டர். ஓகே, ஸோ ஐ எம் switching on option writer tool. So this is how option writer or a tool, this is how it looks like. Okay, now personally what I would say is எப்போதும் நம்ம ஒரு equidistant options செல் பண்றது நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். கரெக்ட்? இப்போ ஒரு 300, நான் எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி ஒரு 300 points up, 300 points down, or else 500 up, 500 down. But what usually happens is sometimes market வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்தது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if market is trending, say suppose let us take an example. Suppose market வந்து ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இப்படி ட்ரெண்டிங்கா இருக்கு, and then little bit sideways and then trending. So what I would do is, எனக்கு தெரியும் சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்சைட்ல மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ ஏடிஎம்ல இருந்து ஆல்மோஸ்ட் சம்வேர் நியர் டு ஏடிஎம் நான் ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணுவேன், அண்ட் ஃபார் பை ஓடிஎம் செல் பண்ணுவேன் இன் ஆர்டர் டு ரிசீவ் மேக்ஸிமம் பிரீமியம் அரவுண்ட் ஏடிஎம். கரெக்ட்? பிகாஸ் நீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கு, வை டு கோ அண்ட்
sell a far OTM put and receive less premium, whereas you can sell somewhere near ATM and you can receive more premium. இப்போ market trending இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்க you can select it accordingly. But my question is it possible to consider all the option Greeks, open interest, everything and find a range manually? So the answer is no. Okay, correct. Manual, okay, we can do it to an extent, but what about the accuracy rate again? Correct. So that comes into picture. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா this is how option writer ஓட tool இருக்கு. Okay, இங்க பாருங்க, இங்க symbol option இருக்கு. Now here it is Bharti Airtel. Okay, Bharti Airtel stock இருக்கு. You can change it to anything. Okay, இங்க வந்து உங்களுக்கு alphabetical orderல எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கு. Okay, for example AB Capital, if I select AB Capital வந்துரும். Okay, and expiry date. Okay, so இப்போ expiry dateல நம்ம போனோம்னாக்க இங்க 30th மே மாசத்தோட expiry வந்து 30th மே. Okay, 27th June இருக்கு, 25th July இருக்கு. Okay, so you can select any expiry that you are willing to trade. You can accordingly select it. Okay, இப்போ அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம்னாக்க days. Okay, இப்போ 30ஆம் தேதி எக்ஸ்பைரி. இன்னைக்கு நான் இந்த வீடியோ உண்டாக்குறது வந்து 10ஆம் தேதி. ஓகே, ஸோ ஸ்டில் 20 more days to go. கரெக்ட், இந்த எக்ஸ்பைரிக்கு. ஸோ இஃப் யூ ஆர் செலக்டிங் டேஸ், இது வந்து என்ன சொல்றதுனாக்கா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இந்த ஆப்ஷனை ஹோல்டு பண்ணணும். இஃப் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் அ செல் பொசிஷன், நான் இந்த காலை விற்கிறேன், இந்த புட்டை விற்கிறேன், ஸோ எனக்கு எத்தனை நாளைக்கு இந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணணும் அதை நீங்க செட் பண்ணுங்க. இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 நாள் 2 நாள், இங்க பாருங்க 7 நாள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செட் பண்ணியிருக்கேன் 7 நாளைக்கு எனக்கு செல் பண்ணணும். அண்ட் வாட் இஸ் திஸ் ஏபி கேபிட்டல் ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ரேண்டமா. எக்ஸ்பைரி வந்து 30ஆம் தேதி. ஓகே, ஸோ 20 நாள் இருக்கு. ஸோ நான் வந்து 7 நாளைக்கு இந்த செல் பொசிஷன், இந்த ஆப்ஷன் செல்லிங்கோட பொசிஷனை நான் ஹோல்ட் பண்றேன். இங்க பாருங்க ஸ்ட்ராங்கல் அண்ட் ஸ்ட்ராடல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கலி ஸ்ட்ராங்கல்னா என்னது சொல்லணும்னாக்க, சப்போஸ் இப்போ 100 ரூபா இஸ் த 100 ரூபாயில ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கல்னாக்க strangle is an option selling or a strategy. Correct? First of all, strangle is an option selling or a strategy. So நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஸ்லைட்லி ஓடிஎம் கால் ஆப்ஷன். இப்போ 100 ரூபாயில இருக்குன்னா 105 ரூபாயில ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவேன், 95 ரூபாயில ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணுவேன். ஸோ வென் ஐ எம் எக்ஸிக்யூட்டிங் அ ஸ்ட்ராங்கல், நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா 105 ரூபாய்க்கு மேல மார்க்கெட் போகாது, 95 ரூபாய்க்கு கீழே மார்க்கெட் போகாது. நான் வந்து இந்த ஆப்ஷனையும் செல் பண்றேன், இந்த ஆப்ஷனையும் செல் பண்றேன். Market will be somewhere between this range. Correct? So on the title, what I am actually earning is theta I am earning. Correct? So இப்போ இந்த ரேஞ்சை நான் எப்படி செலக்ட் பண்றது? எனக்கு எப்படி தெரியும் 105 ரூபாய்க்கு மேல போகாது, 95 ரூபாய்க்கு கீழே வராதுண்டு? அதுக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம், நம்ம நிறைய ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாம் பாக்குறோம். பட் அகெயின் இப்ப நான் ரேண்டம்லி ஏதாவது ஒரு ஸ்டாக்ல எனக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னாக்கா ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கோ டு ட்ரேடிங் ஓவர் ஹியர். Quantsapp வெப் பேஜ்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இங்க ட்ரேடிங் ஆப்ஷன்ல இமீடியட்லி ஆப்ஷன் ரைட்டர் நீங்க போட்டீங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ்பைரி உங்களுக்கு எது ட்ரேட் பண்ணுமோ அந்த எக்ஸ்பைரியை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அண்ட் இங்கே டேஸ் இருக்கு, எவ்வளவு டேஸ்க்கு நீங்க அதை ஹோல்டு பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கு, தெரியுறதா? இங்க பாருங்க, இங்க கேன் யூ see this? It is giving me a range of 45 points. Okay, it is asking me to sell. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, can you see this? upper range வந்து 239. okay, wait, let me mark it and show it to you. இங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா upper range வந்து 239, lower range வந்து 193. கரெக்டா? so this is expecting market வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு இது எக்ஸ்பெக்ட் பண்றது. கரெக்ட்? so it is giving me almost a 45-50 பாயிண்ட்ஸ் ஓட ரேஞ்ச் கொடுத்திருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் போகாது, இதுக்கு கீழே மார்க்கெட் வராது. தட் இஸ் வாட் இட் இஸ் சேயிங். சோ வாட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ரேஞ்ச். ஓகே, ஒன்ஸ் யூ கெட் அ ரேஞ்ச், இதுக்கு மேல போகாது, இதுக்கு கீழே மார்க்கெட் வராது. இந்த ரேஞ்ச் கிடைச்சாச்சா? இப்போ இந்த ரேஞ்சுக்கு நடுவில் நான் எந்த ஸ்ட்ரைக்க செல் பண்ணினா எனக்கு பணம் சம்பாதிக்கலாம்? சிம்பிள். ஓகே, so it is asking me to sell a call. okay, 257.5 ஓட கால் ஆப்ஷனை விற்க சொல்றாங்க அண்ட் 180 ஓட புட்டை விற்க சொல்றாங்க. இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஷோயிங் மீ. ஸோ இஃப் திஸ் கெட்ஸ் சக்சஸ்ஃபுல்,
கரெக்ட். இப்போ இங்க எனக்கு எவ்வளவுனா ஒரு 95 பைசா சம்பாதிக்கலாம், இங்க ஒரு 50 பைசா எனக்கு சம்பாதிக்கலாம். கரெக்ட். இப்போ கரண்டா நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன், தட் வில் அமௌண்ட் டு 1.5 ரூபா எனக்கு சம்பாதிக்கலாம். வாட் இஸ் த லாட் சைஸ்? லாட் சைஸ் வந்து 5400. 5400ல நான் 1.5 ரூபா சம்பாதிக்கிறேன்னாக்கா தட் அமௌண்ட்ஸ் டு 7500 8000 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கலாம். ஒரு லாட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ 2-3 லாட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு யூ ஜஸ்ட் இமேஜின் வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, பட் நான் இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணியாச்சு, நம்பர் ஆஃப் டேஸ் நான் போட்டாச்சு. ஓகே, ஸோ நான் இதை இப்போ டைரக்டா இங்க இது காட்டுறதே இதை இப்போ வித்துட்டா, this the range? Okay, shall I directly execute? So the answer is no. கரெக்டா ஆன்சர் இதை நீங்க டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. அதுக்கு நாங்க ஒரு சிக்னல் கொடுத்துருக்கோம். இஃப் யூ கேன் see, I will again mark it and show it to you. இங்க பாருங்க, தெரியுதா? மஞ்சள் கலர்ல ஒரு சிக்னல் வந்திருக்கு. மஞ்சள் கலர்னாக்க see this, இங்க பாருங்க, can you see this? Moderate. Green வந்து lucrative, red வந்து risky. ஓகே, சோ பச்சை கலர்ல அந்த சிக்னல் வந்ததுனாக்க that is indicating okay, you are good to go. மஞ்சள் கலர்ல வந்ததுன்னா அது சொல்றது கொஞ்சம் ரிஸ்கி, இதை பண்ணாதேப்பாங்கிறது. சரி பண்ணல. சாப்ல வந்ததுனாக்க இட் இஸ் டேம் ரிஸ்கி, அதை தொடவே தொடாதீங்க. that is what the tool is indicating. ஓகே, சோ இப்போ நான் வந்து ஓகே நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டேஸை நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு 10 நாளைக்கு செல் பண்ணணும். அகைன் இட் இஸ் கிவிங் மீ அன் yellow சிக்னல். சரி, ஐ ஒன்ட் டூ. 15 நாளைக்கு செல் பண்ணணும். இங்க பாருங்க, இப்போ நான் இங்க 15 நாள் செட் பண்ணிருக்கேன், இது எனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு தேதியில நான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஐ எம் வில்லிங் டு ஹோல்ட் திஸ் ஃபார் 15 days. இப்போ நீங்க கேட்பீங்க 7 நாள்ல அது எனக்கு ரெட் yellow சிக்னல் கொடுக்கறது, ஆனா நீ கொஞ்சம் கூட ரேஞ்சு கூட்டினா அது எனக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கறது. ஏன்னா டேஸ் கூடிதுனாக்க ப்ரொபாபிலிட்டி ஆஃப் வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தி இல்லையா, அப்போ ஜாஸ்தி ரேஞ்சில் அது எனக்கு ரிஸ்கி சிக்னல்னா கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து 10ஆம் தேதி. இது வந்து உங்களுக்கு 15 days கழிஞ்சு என்ன நடக்கும்? ஓகே, இன் பிட்வீன் 5 நாள் கழிஞ்சு திஸ் கேன் பிரீச் த ரேஞ்ச். 5வது நாள் இது 150க்கு கீழே வரலாம். பட் வாட் இட் இஸ் ட்ரைங் டு சே இஸ், நீங்க 15 நாள் ஹோலிஸ்டிக்கலா பாருங்க. 15 நாள் கழிஞ்சு இது நடுவுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. 257 and 180க்கு நடுவுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. தட் இஸ் வாட் இட் இஸ் சஜஸ்டிங் மீ. கரெக்ட். ஸோ ஏபி கேபிட்டல் 30th May எக்ஸ்பைரி நான் ட்ரேட் பண்ணேன்னா ஒரு 15 days if I am willing to hold my position, it is giving me a green signal if I sell 257.5 call and 180 put. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து ரேண்டமா based on some algorithm அது கொடுத்திருக்கு. அந்த டூல் வந்து it is giving you a range based on some algorithm. Now if you want, you can modify this range. Correct, you can modify this range, but that will be like your perspective, not the algorithm's perspective. algorithm என்ன சொல்றதோ நீங்க அதை பண்ணினீங்கன்னாக்கா ப்ராஃபிட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. எனக்கு சொந்தமா பண்ணணும்னாக்கா நான் இந்த டூலை ஏன் யூஸ் பண்ணுவேன்? எனக்கு சொந்தமா நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பேன், மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பார்ப்பேன், அண்ட் ஐ வில் அக்கார்டிங்லி எக்ஸிக்யூட் த ட்ரேட். இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு, இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு, ஓகே இது ரெண்டுத்தையும் வித்துட்டு நான் பாட்டுக்கு உட்காருவேன். கரெக்ட். பட் தட் இஸ் நாட் த கேஸ், பிகாஸ் வி மைட் மிஸ் சம் பாயிண்ட்ஸ், வி மைட் மிஸ் சம் கிரீக்ஸ் கேல்குலேஷன்ஸ். கரெக்ட். ஸோ நம்ம இந்த டூலை யூஸ் பண்றோம், அண்ட் அக்கார்டிங்லி இந்த டூல் வந்து எனக்கு ஒரு ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. ஓகே, இப்போ let us check for some other stocks. Okay, இப்போ நிஃப்டிக்கு பார்ப்போம். நிஃப்டி கரெக்ட். இப்போ நிஃப்டி நான் வந்து இப்போ இன்னைக்கு 10ஆம் தேதியில நான் வந்து இமீடியட் எக்ஸ்பைரி 16ஆம் தேதியோட எக்ஸ்பைரியை நான் செலக்ட் பண்றேன். 6 நாள் இருக்க எக்ஸ்பைரிக்கு. ஓகே, ஐ எம் வில்லிங் டு ஹோல்ட் திஸ் ஃபார் 2 days. ஓகே, 2 days நான் ஹோல்ட் பண்றேன். 16th May ஓட எக்ஸ்பைரி. Now I want to sell a strangle. Okay, so what it is giving me, it is giving me a range of, if you can see, 22,601 and 21,724 1000 points range கொடுத்திருக்கு இது எனக்கு. And it is asking me to sell 23,000 call and 21,300 ஓட புட்ட செல் பண்ண சொல்றது. ஓகே, so okay, 10 plus 2 12 rupees hardly நம்ம ஒரு இதுல சம்பாதிப்போம். So if you are not satisfied, you might quit, but it is giving you a green signal. If you do this, you are safe and you are good to go. கரெக்டா? ஸோ அக்கார்டிங்லி நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த எக்ஸ்பைரியில ட்ரேட் பண்ணணுமோ அந்த எக்ஸ்பைரியை நீங்க ட்ரேட் பண்ணலாம். அண்ட் யூ கேன் செலக்ட் த நம்பர் ஆஃப் டேஸ்
which you are willing to trade. And இப்போ இங்க பார்த்தோம்னா நம்ம இந்த ரேஞ்சை இப்போ மாடிஃபை பண்ணிட்டோம்னா இங்க பாருங்க, wait a minute, okay, so it is giving me, இங்க பாருங்க your range பாருங்க, என்னோட ரேஞ்ச் வந்து இங்க சேஞ்ச் ஆயிடுது. Can you see 22,118? நான் இந்த ரேஞ்சை கீழே இருந்து மேல கூட்டிட்டேன், கரெக்ட்? இப்போ இதையும் நான் இங்க இருந்து இங்க கொண்டு வந்துட்டேன்னாக்கா இது பாருங்க, இங்க பாருங்க your range and analytical range ரெண்டு ரேஞ்ச் இருக்கா. நான் இங்க வந்து algorithm கொடுத்த டூல வைக்கல, நான் அதை மேனிபுலேட் பண்ணேன், அதை நான் சேஞ்ச் பண்ணினேன். ஸோ மை ரேஞ்ச் இஸ் சேஞ்ச். அப்பர் ரேஞ்ச் 22,381, லோவர் ரேஞ்ச் 22,181. அனலிட்டிக்ஸ் என்ன ரேஞ்ச் கொடுத்திருந்தது? 22,600 and 21,700. This was analytical's range and this was my range. So it is a bit different. Okay, so you have to consider this signal. இங்க yellow இருக்கா, green இருக்கா, red இருக்கா, and accordingly you can go. இங்க பாருங்க, green is lucrative, yellow is moderate, and red is risky. Okay, so now இங்க range indicator இருக்கு. Can you see this range indicator? இதுல நம்ம click பண்ணோம்னாக்க there are n number of things. Quantsapp indicator. So Quantsapp indicator வந்து நாங்க சொந்தமா உண்டாக்கின indicator. So டிஃபால்ட்டா அங்க Quantsapp indicator தான் இருக்கும். If you wish to backtest any of this or if you wish to try any of this, you can try. இந்த Bollinger வந்து usually ஒரு 2 standard deviation up, 2 standard deviation down, Bollinger bands பத்தி, Bollinger bands கன்சிடர் பண்ணி ஒரு ரேஞ்ச் கொடுக்கும் அது உங்களுக்கு. இப்போ Z score வந்து again it is based on standard deviations, கரெக்டா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸை கன்சிடர் பண்ணி it will give you a range. இது வந்து straddle range, கரெக்ட்? straddle is usually இப்போ நீங்க straddle கிளிக் பண்ணீங்கன்னாக்க அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப நேரோ ரேஞ்ச் கொடுக்கும். யூஸ்வலி straddle ரேஞ்ச் வந்து, ஏன்னா straddle வந்து நம்ம யூஸ்வலி அட் த மணியோட காலும் அட் த மணியோட புட்டும் செல் பண்ணும், கரெக்ட்? இது வந்து ஐவி ரேஞ்ச். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்ல ஐவி எவ்வளவு இருக்கு? ஓகே, ஐவி சப்போஸ் 15%. ஸோ பேஸ்ட் ஆன் ஐவி இட் வில் கேஜ், ஓகே 15% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 15% கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஓகே? ஐவி மைட் பி எனிதிங். ஓகே, ஸோ ஐவியோட ரேஞ்சை கன்சிடர் பண்ணி இட் வில் கிவ் யூ which options to sell. And the last one is highest OI, call or put, correct? So highest OI call or put is again option chain, sorry, open interest, correct? Open interest la enga call rates adhigama irukanga, enga put rates adhigama irukanga, adha consider panni it will give you a range. But what I would suggest is you select Quantsapp indicator and it is good to go. Okay, இங்க பாருங்க, அடிஷனலா உங்களுக்கு ஒரு had a hedge ஓட ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, now we'll try this option in some stock. Okay, any stock random. I am trying Bank of Baroda. Okay, Bank of Baroda, I am selecting 30th May expiry. Okay, எனக்கு 30ஆம் தேதி expiry and I am willing to hold it for 5 days. It is giving me a green signal, correct? It is giving me a green signal. Now what is the range? It is asking me to sell 270 call and it is asking me to sell 265 put. The range is very narrow, correct? Correct. அப்போ இது வந்து எனக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கு. பட் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். இது ரொம்ப நேரோவா இருக்க இந்த ரேஞ்சு, 15 ரூபா தான் வித்தியாசம். மார்க்கெட்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்தது, டைரக்ஷன் வந்ததுன்னா ஐ மைட் லூஸ் மணி. தெர் இஸ் அ ப்ரோபாபிலிட்டி தட் ஐ மைட் லூஸ் மணி, கரெக்ட்? ஸோ எனக்கு வந்து ஹெட்ஜ் பண்ணணும். அப்ப நான் ஹெட்ஜ் எப்படி பண்றது? இங்க பாருங்க, ஆட் ஹெட்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் எஸ் பண்ணிட்டேன்னாக்க இட் இஸ் கிவிங் மீ, இங்க பாருங்க, ஒரு ப்ரொடெக்ஷனை சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. பை, இங்க பாருங்க, வெயிட், ஐ ஹைலைட் இட். இங்க பாருங்க, against selling 270 call and selling 265 put, if you want to hedge this triangle, what you are supposed to do is buy 275 call and buy 260 ஓட put. ஒரு slightly OTM calls நம்ம கொடுத்திருக்கோம், டீப் OTM கால வாங்கியிருக்கோம், டீப் OTM புட்டை வாங்கியிருக்கோம். ஓகே, கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், கரெக்ட்? ஸோ if it stays in between, you will make money. Even if direction comes, your loss will be minimized. That's why we have hedged it, correct? Ida hedging. Like if you are not confident about the range, then you can go with this hedging, correct? Now wait. Okay, so இது ஆயாச்சு. ஓகே, now இங்க நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க செலக்டர் அண்ட் ரைட்டர். ஓகே, ஸோ இஃப் யூ கோ டு செலக்டர், ஓகே, இங்க டென்யூர் பாத்தீங்கன்னா நீங்க இன்ட்ராடே ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா எக்ஸ்பைரி ஆப்ஷன் இருக்கு, கரெக்ட்? யூ கேன் செலக்ட் அண்ட் அக்கார்டிங்லி யூ கேன் செக். இப்போ இன்ட்ராடேனாக்கா உங்களுக்கு சேம் டே அதுல பண்ணணும்னாக்கா யூ கேன் செலக்ட் திஸ், ஆர் யூ கேன், இஃப் சப்போஸ் யூ ஆர் வில்லிங் டு ட்ரேட் எனி எக்ஸ்பைரி, யூ கேன் அக்கார்டிங்லி கீப் இட். ஓகே, இங்க வந்து அகைன் ரேஞ்ச் இது வந்து சேம் தான். ஸோ ஐ வுட்
suggest you to go with Quantsapp indicator, Quantsapp forecast. கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு ஐவிஆர், ஐவிபி, கேப் அப் ரிஸ்க் எவ்வளவு இருக்கு, கேப் டவுன் ரிஸ்க் எவ்வளவு இருக்கு, இது எல்லாம் உங்கள்கிட்ட இது சொல்லும். கரெக்டா? இப்போ நிஃப்டில ஐவிஆர் வந்து 54. இப்போ ஐவிஆர் என்னது, ஐவிபி என்னது வந்து நம்ம வேற வீடியோஸ்ல கவர் பண்ணுவோம். வாட் இஸ் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரேஞ்ச், வாட் இஸ் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பெர்சன்டைல், தோஸ் திங்ஸ் வில் கவர். இப்போ நான் வந்து சப்போஸ் ஒரு ஸ்ட்ராங்கலோ ஒரு ஸ்ட்ராடலோ நான் ஒரு ஸ்ட்ராங்கல் நான் செல் பண்ணிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ரைட்டர் பேசிஸ்ல நான் ஒரு ஸ்ட்ராங்கலை செல் பண்ணிருக்கேன். வாட் இஸ் த risk of gap up or what is the risk of gap down, அதுவும் அது காட்டியிருக்கு. கேப் அப் ஆகிறதுக்கான ரிஸ்க் எவ்வளவு, கேப் டவுன் ஆகிறதுக்கான ரிஸ்க் எவ்வளவு. ஓகே, அண்ட் தென் இங்க கடைசியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ வாட் திஸ் யூஸ்வலி சேஸ் இஸ், இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாக்ல நான் ஆப்ஷன் செல்லிங் பண்றது எனக்கு தெரியல. கரெக்டா? இப்போ நான் ரேண்டமா ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், அதுல நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு அந்த ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் மேபோ, இதுல எப்படி ஆப்ஷன் செல்லிங் பண்றது, அந்த ஆப்ஷன் ரைட்டர் வில் டெஃபினெட்லி கிவ் யூ, ஓகே, நீங்க எந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணினாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச கொடுக்கும். நீ இந்த ஸ்ட்ரைக்ல செல் பண்ணி, இந்த ஸ்ட்ரைக்ல செல் பண்ணுங்க, அதோட வேலையை அது பண்ணும். நீங்க எந்த ஸ்டாக்க போட்டாலும் அது கொடுக்கும் ஒரு ரேஞ்சு. ஓகே, ஒரு நல்ல ரேஞ்சா அது கொடுக்கும். பட் உங்களுக்கு முதல்லயே தெரியும் வச்சுக்கோங்க, ஓகே இந்த ஸ்டாக் நல்லது, நம்ம அந்த ஸ்டாக் ஆப்ஷன் ரைட்டர்ல போட்டு ஒரு ரேஞ்ச் எடுத்தோம்னா தட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். கரெக்ட்? ஸோ இங்க நீங்க ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாக்க ஆசிலேட்டிங் இருக்கு, மைல்டு இருக்கு, ஸ்ட்ராங் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் ஸ்ட்ராங்ல இருந்ததுனாக்கா அது வந்து ஒரு ரெட் இண்டிகேட் பண்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் ட்ரெண்டிங்கா இருக்கு, கண்டினியூஸா மேல மேல போயிட்டே இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக் ட்ரெண்டிங்கா இருக்குனாக்க we would avoid doing option selling, correct? Because we are expecting the stock to stay in a range. இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கனாக்கா I will not sell any options because there is a probability, there is a possibility அந்த ரேஞ்ச் பிரீச் பண்ணிடும் ஸ்டாக். ஸோ I might incur a loss. So usually oscillating stocks, greenல இருக்கு பாருங்க, oscillating தெரியுதா, all oscillating stocks are green. correct? So இங்க பாருங்க, எல்லாம் இங்கெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங், இதெல்லாம் oscillating stocks. You can filter it out from here. இது எல்லாமே oscillating இருக்கு. கரெக்டா? So you can choose these stocks, you can plot it over here and you can execute a trade accordingly. இங்க சிக்னல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிக்னலை பாத்துக்கங்க. இந்த சிக்னல் கிரீனா இருந்தாதான் we advise you to go with it, or else you better hold, you better do not execute your positions. correct? So ஆப்ஷன் ரைட்டிங்க பத்தி பாத்தீங்கன்னா, and one more thing I would like to add. okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடால ஹெட்ஜ் நான் எடுத்துடுறேன். ஓகே, நோ ஹெட்ஜிங். ஓகே, now I have sold this. okay, sell 30th May call, sell 30th May put. ஓகே, நான் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இங்க எக்ஸிக்யூட் ஆப்ஷன் இருக்கு. கேன் யூ see this? கேன் யூ see? இந்த எக்ஸிக்யூட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, எக்ஸிக்யூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு இங்க ப்ராஃபிட் அலர்ட் வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் அலர்ட் வந்திருக்கு. ஓகே, எல்லாம் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் அலர்ட் இஸ் சிம்பிள், 4990 உங்களோட ப்ராஃபிட் வந்தாச்சுன்னா இட் வில் கிவ் யூ an alert. ஸ்டாப் லாஸ் அலர்ட் இஸ் 3491. கரெக்ட்? 3491, 3491. கரெக்ட்? இந்த ரேஞ்ச் வந்துட்டுனாக்கா இட் வில் அகைன் ask you to exit the position. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ட்ரெயில் ப்ராஃபிட் ஆஃப்டர் 3119. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னாக்க, உங்களோட ப்ராஃபிட் அலர்ட் வந்து 4990. கரெக்டா? இப்போ 3119 ப்ராஃபிட் வந்தாச்சுனாக்க, 3119 ப்ராஃபிட் வந்தாச்சுனாக்க இந்த சிஸ்டம் வந்து என்னோட ட்ரேடை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் 3119 அப்புறம். ஸோ 3119 அப்புறம் இது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4000 ரூபாய்க்கு போயிடுது. ஓகே, 4000 ரூபாய் டச் ஆயிடுச்சு என்னோட ப்ராஃபிட். 4990 வரல, இன்னும் 4990 வரல. இட் ஹஸ் டச்ட் 4000 rupees. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு 20% டிப் வந்தாச்சுனாக்கா அது எனக்கு உடனே அலர்ட் கொடுக்கும். டேய், உன்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல இருந்து 20% டிப் வந்தாச்சு, யூ பி காஷியஸ், யூ இதர் புக் யுவர் ப்ராஃபிட் ஆர் யூ ட்ரெயில் ஆஸ் பர் யுவர் விஷயம். யூஸ்வலி எல்லாரும் ட்ரெயில் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சார்ட் படி இம்மீடியட் ஸ்விங் ஹை, இம்மீடியட் ஸ்விங் லோ, யூஸ்வலி பீப்புள் கோ வித் தட். கரெக்ட்? பட் இங்க நீங்க என்ன பண்ணலாம்னாக்க, இதை செட் பண்ணிட்டீங்கன்னா 3119 அப்புறம் சிஸ்டம் உங்களோட ப்ராஃபிட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். 3119 கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இம்மீடியட்லி, இப்போ 4000 ரூபாயில இருந்து 20% டிப்னாக்க எவ்வளவு, 4000ல இருந்து ஒரு 10% 40 ரூபா, 20% யூ கேன் சே 80 ரூபா புரியுங்க. ஓகே, 4000 10% இஸ்
400 rupees கரெக்டா 400 ரூபா 20% 800 ரூபா இப்போ 4000ல இருந்து 3200க்கு வந்து கொடுத்தனாக்கா அது உங்களுக்கு இமீடியட்டா அலர்ட் கொடுக்கும் டேய் உன்னோட ப்ராஃபிட் வந்து 20% குறைஞ்சாச்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எங்க போச்சோ அங்க இருந்து 20% குறைச்சாச்சு நவ் யூ பெட்டர் எக்ஸிட் யுவர் பொசிஷன் ஸோ யூ கேன் அக்கார்டிங்லி எக்ஸிட் யுவர் பொசிஷன் இங்க பாருங்க நோட்டிபிகேஷன் வேணா உங்களுக்கு மொபைல் இருக்கு இங்க டெலிகிராம் இருக்கு கரெக்டா இப்போ உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன்ல for if you want to receive alerts on your mobile நீங்க வந்து உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு ட்ரேட் போட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இதை அப்படி சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருந்து ஐ எம் க்ளோசிங் இட் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ alert on your mobile கரெக்ட் அக்கார்டிங்லி உங்களுக்கு அலர்ட் வரும் அண்ட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ட்ராக் பொசிஷன் அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டாம் நீங்க இங்க ஆல்கோரிதம் என்ன சொல்றது ஏதாவது ஒரு ஸ்டாக் பிடிங்க செலக்டர்ல போங்க ஆசிலேட்டிங்ல எந்த ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க இட் இஸ் ஈஸி டு ஃபில்டர் அவுட் அண்ட் தென் whatever you want to do accordingly you plot I want to trade on xyz stock select your expiry date இங்க days எவ்வளவு இருக்கோ அதை நீங்க பாருங்க எந்த எவ்வளவு days உங்களுக்கு ஹோல்ட் பண்ணணுங்கிறத பாருங்க இது குவான்சாப் இண்டிகேட்டராவே இருக்கட்டும் do not change it and then இங்க green signal வருதா இல்லையா பாருங்க green signal வந்ததுன்னா அது கொடுத்த ரேஞ்சை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஓகே இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்க எக்ஸிக்யூட் அமுக்கிட்டீங்கன்னாக்கா it will give you trailing profit everything once you install the mobile app so it will give you an இண்டிகேஷன் நீங்க அதுபடி அதை பார்த்துட்டே இருக்க வேண்டாம் நீங்க உங்க வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்போ இண்டிகேஷன் வருதோ அக்கார்டிங்லி யூ கேன் மேனேஜ் யுவர் பொசிஷன்ஸ் கரெக்ட் ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் ஆப்ஷன் ரைட்டிங் ஓகே இன்னைக்கு இவ்வளவுதான் வரப்போற வீடியோஸ்ல நம்ம இன்னும் நிறைய ஒரு சில டூல்ஸ்லாம் கவர் பண்ணுவோம் ஓகே ஸோ ஸ்டே டியூன் தேங்க்யூ